வெல்கம் பேக் டு ஷப்னம்ஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம நவராத்திரி ஸ்பெஷலா வெரைட்டி ரைஸ் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரைஸ் வெரைட்டிஸ் செய்யறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்ப செய்ய ஆரம்பிக்கலாம். பேன் வச்சிருக்கோம். லெமன் சாதத்துக்கும் புளி சாதத்துக்கும் பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். பருப்பு கடலை பருப்பு போட்டு நல்லா ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். நிலக்கடலை சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்ப அதே பேன்ல நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். லெமன் ரைஸ்க்கு எண்ணெய் சூடாகட்டும். கடுகு சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கார மிளகாய் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் வந்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. லைட்டா இந்த மாதிரி பபிள்ஸ் வரவுமே நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். இப்ப லெமன் சாதம் செய்யறதுக்கு இந்த தாளிப்பு ரெடி ஆயிருச்சு. லெமன் சாதம் கிளறதுக்கு சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி உதிரி உதிரியா ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த அளவுல இருக்கணும். இப்ப நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் வறுத்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் அதை வந்து இதுல சேர்த்துக்கலாம். நம்ம கிளறிக்கலாம். அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம கிளறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப லெமன் கரைசல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிக்கலாம்.
லெமன் ரைஸ் நல்லா கிளறியாச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, நிலக்கடலை எல்லாம் வந்து நம்ம முதவே எண்ணெயில வறுத்து எடுத்துட்டு சேர்த்தா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். நம்ம வந்து எண்ணெயில போட்டு தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வேக வைக்கும் போது அந்த ஒரு கிரன்ச்சினஸ் இருக்காது. அதனால நீங்க ஃபர்ஸ்டே வந்து வறுத்து எடுத்து இதுல சேர்த்தீங்கன்னா அது வந்து நல்லா கிரன்ச்சியா இருக்கும். சாப்பிடும்போது நல்லா இருக்கும். பாருங்க, சூப்பரா ரெடியா இருப்பாருங்க லெமன் சாதம். தயிர் சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கார மிளகாய் போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, தயிர் சாதத்துக்கு தாளிச்சாச்சு. தயிர் சாதத்துக்கு சாதம் வந்து குலைவா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த தாளிப்போட இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சாதத்தை நல்லா. இப்ப காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். நல்ல திக்கான பாலா சேர்த்துக்கலாம். பால் எதுக்கு சேர்க்கிறோம்னா சாதம் வந்து கெட்டி ஆகாம இருக்கும். டைம் ஆக ஆக தயிர் சாதம் கெட்டி ஆயிரும் இல்லையா, அதுக்காண்டி தான் பால் சேர்த்துருக்கோம். இப்ப நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப கிரீமியா இருக்கும் தயிர் சாதம், சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும். லஞ்ச் பேக் பண்ணி கொண்டு போனாலும் புளிக்காது. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே சாதத்துல உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க எவ்வளவு கிரீமியா இருக்கு பாருங்க. சூப்பரான தயிர் சாதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போது புளிக்கவும் செய்யாது. ஏன்னா நம்ம பால் சேர்த்துருக்கிறதுனால நல்லா தயிர் சாதம் கெட்டியாகவும் ஆகாது. நல்லா கிரீமியா நல்லா ரிச்சா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்ப நம்ம புளி சாதம் செய்யறதுக்கு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, மிளகு, வெந்தயம் எல்லாமே சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். கார மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை பொடி பண்ணிக்கலாம். நல்லாவே ஆறிடுச்சு. அளவுக்கு நம்ம நைஸா பொடி பண்ணிக்கணும். புளி சாதம் செய்யறதுக்கு அதுக்கான குழம்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப நம்ம கார மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம். அதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வந்து 8ல இருந்து 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும், பேஸ்ட் மாதிரி வரும். அது வரைக்கும் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம சாதத்துல உப்பு போட்டிருக்கோம். இதுல நம்ம பார்த்து போட்டுக்கலாம்.
கொதிச்சு வந்துட்டு இருக்கு. பாருங்க புளி கரைசல் நல்லா ரெடி ஆயிருக்கு. பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் வேணும். நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இது எதுக்காண்டி இந்த மாதிரி வறுத்து அரைச்சு சேர்க்கிறோம்னா அந்த கோயில் புளியோதரை டேஸ்ட் வரும் இந்த மாதிரி நம்ம செய்யறதுனால. கொஞ்சமா நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு புளியோதரைக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மறுநாள் கூட இதை வச்சு சாப்பிடலாம். ஏன்னா நம்ம நல்லெண்ணெய் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால கெடாது. நான் இந்த பொடி கரெக்டா அரைச்சு சேர்த்திருக்கேன். பொடி மிச்சம் இருந்ததுன்னா நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பேஸ்ட் இருந்தாலும் நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாதம் மட்டும் வடிச்சு நீங்க கிளறிக்கலாம். இதுலயே நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை இதுல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சோம் இல்லையா, கடலைப்பருப்பு நிலக்கடலை எல்லாம், அது இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இத கிளறிக்கலாம். புளி சாதம் கிளறியாச்சு. சூப்பரா ஒரு கோயில்ல கொடுக்கற மாதிரி புளியோதரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். Thanks for watching.